நம்ம இலக்கண வகைகள்ல எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், மணி இலக்கணம்னு 5 இருக்கு. ஸோ இலக்கண வகைகள்ல மொத்தம் 5 இருக்கு. இதில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எழுத்திலக்கணம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்துக்களை பற்றி கூறுவது எழுத்திலக்கணம். சொல்லிலக்கணம்ங்கிறது சொற்களின் வகை மற்றும் அமைப்பை பற்றி கூறுவது சொல்லிலக்கணம். பொருளிலக்கணம் அப்படிங்கிறது அகப்பொருள், புறப்பொருள் 2 பொருள் இருக்குது. அதை பற்றி விளக்குறது தான் பொருளிலக்கணம். யாப்பிலக்கணம்ங்கிறது செய்யுளின் அமைப்பு, சீர், அடி, தலை இதை பற்றியெல்லாம் விளக்குறது யாப்பிலக்கணம். அணி இலக்கணம்ங்கிறது அழகை, அதாவது உவமை, உருவகம் போன்ற அணிகளை பற்றி கூறுவது அணி இலக்கணம். இப்போது நம்ம இந்த 5 டாப்பிக்கையும் வரிசையாக பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, எழுத்திலக்கணம். இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் எழுத்திலக்கணம். எழுத்திலக்கணம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்துக்களை பற்றி கூறுவது தான் எழுத்திலக்கணம். இதில் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, எழுத்துக்களை பற்றி கூறுவது எது அப்படின்னு போட்டு எழுத்திலக்கணமா, சொல்லிலக்கணமா, அணி இலக்கணமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வகைகள். எழுத்திலக்கணத்தில் மொத்தம் எத்தனை வகை இருக்குது? 2 வகை இருக்குது. எழுத்திலக்கணத்தில் வகை எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டால் 2 இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் எழுத்து, சார்பெழுத்து அப்படின்ட்டு. இப்போ முதல் எழுத்து 30, சார்பெழுத்து 10 வகைப்படும். இந்த சார்பெழுத்தில் இது 217ங்கிறது என்னென்னா, சார்பெழுத்துக்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கேட்பாங்க. நம்ம சம்டைம்ஸ் கவனம் மூடிட்டு சார்பெழுத்துனாலே 10 அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். சார்பெழுத்தோட வகை தான் 10. சார்பெழுத்துக்களின் எண்ணிக்கை 217. இது எப்படின்ட்டுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் படி பார்த்திங்கன்னா, முதல் எழுத்தை பற்றி நம்ம விரிவாக இந்த 1 பேஜில் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு முதல் எழுத்து 30. இந்த 30 எப்படி வந்துச்சு? உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம், உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 சேரும்போது 30 எழுத்துக்கள் கிடச்சிருது. இதான் முதல் எழுத்து. இப்போது இந்த உயிரெழுத்துனா என்ன, மெய்யெழுத்துனா என்ன, ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு உயிரெழுத்து அப்படிங்கிறது தனித்து ஒலிக்கும் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் எனப்படும். தனித்து ஒலிக்கும் எழுத்துக்கள் டேஷ் அப்படின்னு கூட கேட்பாங்க. தனித்து ஒலிக்கும் எழுத்துக்கள் எது? உயிரெழுத்தா, மெய்யெழுத்தா, ஆயுத எழுத்தா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ தனித்து ஒலிக்கும் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் எனப்படும். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இந்த 12 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள் ஆகும். உயிரெழுத்து எத்தனை? 12. அது தனித்து ஒலிக்கும் எழுத்துக்களாகும். நெக்ஸ்ட் மெய்யெழுத்து 18. தனித்து ஒலிக்காமல் உயிரெழுத்தின் துணையுடன் ஒலிக்கும் எழுத்துக்கள். இது தனித்து ஒலிக்காது. இக்கு, இங்கு, எச்சு, இட்டு இன்னும் வரைக்கும் உள்ள 18 எழுத்தும் தனித்து ஒலிக்காது. இது எதோட சேரும்? உயிரெழுத்தோடு சேரும். எப்படின்னா, இப்போ இந்த முதல் எழுத்து ஆவ் எடுத்துக்கோங்க. இந்த இங்கே இருக்கிற மெய்யெழுத்தோட இக்கு எடுத்துக்கோங்க. ஸோ அ கூட்டல் இக்கு இது ரெண்டும் சேர்ந்தாதான் க வரும், க பிறக்கும். ஸோ ஒரு உயிரெழுத்தும் ஒரு மெய்யெழுத்தும் சேரும் பொழுது தான் நமக்கு இதனுடைய முழு எழுத்தும் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் உயிரெழுத்துலோட வகைகள். உயிரெழுத்தில் மொத்தம் 2 வகை இருக்குது. ஒன்று குறில், நெடில்னு 2 வகையாக இருக்குது. இதில் குறிலில் மொத்தம் 5 எழுத்து இருக்குது. நெடிலில் 7 எழுத்து இருக்குது. குறிலில் மொத்தம் இது ஏன் குறில் எழுத்துன்னு சொல்கிறாங்கன்னா, குறைந்த ஓசையை கொண்டதுனால இது குறில் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நெடில் நீண்ட ஓசையை கொண்டதுனால இது நெடில் எழுத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ குறில் எழுத்தில் எத்தனை எண்ணிக்கை? 5. நெடில் எழுத்தில் மொத்தம் 7 எண்ணிக்கை. ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே இந்த சைடு வாங்க. பிரிவுகள். எதோட பிரிவுகள் நம்ம பார்க்க போகிறோம்? மெய்யெழுத்தோட பிரிவுகள். இந்த மெய்யெழுத்தில் மொத்தம் 3 இருக்குது. வல்லினம், மெல்லினம், இடையினம்ட்டுன்னு எல்லாமே 6 எழுத்துக்களாக இருக்குது. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, கசட தபர, எரள வழழ, ஞெங்கன நமன அப்படின்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு மேலே ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஈஸியாக இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாமல். நெக்ஸ்ட்டு இதோட பிரிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான். இதோட நெக்ஸ்ட் மாத்திரை அளவு. இது ரெண்டுக்கும் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உயிரெழுத்தோட மாத்திரையின் அளவு. ஃபஸ்ட்டு குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு நீண்ட ஓசை கொண்டதுனால 2 மாத்திரை. ஓகேவா? குறில் எத்தனை மாத்திரைன்னு கேள்வி கேட்பாங்க. குறில் 1 மாத்திரை, நெடில் 2 மாத்திரை.
நெக்ஸ்ட்டு இதோட மெய்யெழுத்து வந்து அரை மாத்திரை தான். அதாவது வல்லினம், மெல்லினம், இடையினம் இது எல்லாத்துக்குமே வந்து புள்ளி வச்ச எழுத்து எல்லாத்துக்குமே வந்து அரை மாத்திரை தான். இப்போ நான் இதில் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறது எல்லாமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிறப்பு. இதனுடைய பிறப்பு உயிரெழுத்து பிறக்கும் இடம் எது அப்படின்னு கேட்பாங்க. கழுத்து, மூக்கு, மார்பு அப்படின்னு சொல்லி ஆப்ஷனில் கேட்பாங்க. ஸோ உயிரெழுத்து 12மே பிறக்கும் இடம் எது? கழுத்து. ஸோ இது இம்பார்ட்டன்ட். உயிரெழுத்து 12ம் பிறக்கும் இடம் கழுத்து. இது வந்து எக்ஸாமில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெய்யெழுத்துக்கள் பிறக்கும் இடம். மெய்யெழுத்து வந்து வல்லின மெய் 6ம் மார்பை இடமாக கொண்டு பிறக்கும். மெல்லின மெய் 6ம் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கும். இடையின மெய் 6ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும். ஸோ இதில் இதுவும் வந்து இந்த கொஷினும் கேட்பாங்க கண்டிப்பாக. ஸோ இதில் கொடுத்துருக்க எல்லாமே வந்து நீங்கள் வந்து 1 by 1 நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்பெழுத்துனா என்ன, இதனுடைய எண்ணிக்கை, இதனோட வகை அப்படின்னா என்னன்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.